வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து பிரேரணை விடயத்தில் அர்ஜுனாவின் சர்ச்சை நிலைப்பாடு, நாவல் தரப்புக்கு ஆதரவளிக்கின்றாரா என மக்கள் கேள்வி. உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்களில் கை வைக்கும் மத்திய அரசு, தையிட்டி போன்ற சட்டவிரோத கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக ஸ்ரீதரன் விமர்சனம். பணி விலகல் போராட்டத்துக்கு தயாராகும் வைத்தியர்கள், கோரிக்கைகளை நிறைவேற்ற அனுர அரசுக்கு காலக்கெடு. மன்னாரில் முன்னெடுக்கப்படும் கனிம வள சுரண்டல், விழிப்புணர்வு போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானம். துறைமுக நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து விலகிய அதானி, மோசடி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வெளிவந்த அறிவிப்பு. ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலின் 80 ஆண்டு நிறைவு என்று அணு ஆயுதங்களை கைவிட நகர மேயர் உலக நாடுகளுக்கு அழைப்பு. இனி விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கைகள் நாளுக்கு நாள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செம்மணியில் உள்ள மனித புதைகுழியின் அளவு பெரும் பேரழிவு என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார். அகலப்படும் ஒவ்வொரு புதைகுழிக்கு பின்னாலும் துயரத்தில் சிக்குண்ட உண்மை மற்றும் நீதியை தேடும் ஒரு குடும்பம் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மனித புதைகுழி தொடர்பான விசாரணைக்கு பிரிட்டன் தொழில்நுட்ப உதவியை வழங்குமா என கேள்வி எழுப்பிய இருந்ததாக குறிப்பிட்ட அவர் குறித்த விடயம் குறித்து சமீபத்தில் பிரிட்டனின் வெளியுறவு செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து இங்கிலாந்து நமது பங்கை முழுமையாக ஆற்ற வேண்டும் எனவும் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கும் பிரேரணையில் வாக்களிப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தவிர்த்துக் கொண்டமை விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவான கருத்துக்களை சிங்கள ஊடகங்களில் தெரிவித்து வந்த பின்னணியில் நேற்றைய வாக்கெடுப்பில் அர்ஜுனா ராமநாதன் கலந்து கொள்ளாதமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான பிரேரணை ஏகமனதாக நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் அர்ஜுனா ராமநாதன் நடுநிலை வகித்ததுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைக்கு புறம்பாக இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டதால் அதற்கு தாம் ஆதரவளிக்கவில்லை என அர்ஜுனா ராமநாதன் கூறியுள்ளார். அறகலைய போராட்டம் உட்பட பல்வேறு சம்பவங்களில் குற்றமிழைத்துள்ளார் என கண்டறியப்பட்ட தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான பிரேரணைக்கு ஆதரவு வழங்காமைக்கு அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்த நியாயப்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. நாமல் ராஜபக்ஷ தரப்பிற்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர் செயற்படுகின்றாரா என்ற சந்தேகங்களையும் மக்கள் முன்வைத்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் பிரதேச சபைகளின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் நகர அபிவிருத்தி அதிகார சபைகள் கட்டுப்பாடுகள் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரதேச சபைகளின் தீர்மானங்களையும் மீறி நகர அபிவிருத்தி அதிகார சபைகள் செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனால் தையட்டி விகாரை போன்ற சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் சாதாரண மக்கள் பாரியளவு பாதிக்கப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதேச சபைகளாக உள்ள 13 உள்ளூராட்சி மன்றங்களினதும் நிர்வாக ஆளுகைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நகர அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் 2020/7/24 2185/74 இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை மூலம் நகர அபிவிருத்தி பகுதிகளாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரதேச சபைகளின் அதிகாரங்களை மத்திய அரசின் கீழ் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் கட்டுமான அனுமதி, நில அளவை படம் உறுதிப்படுத்தல், காணி உப பிரிவிடல், வீதி எல்லைக்கோட்டு சான்றிதழ், ஆதன ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிரதேச சபைகளால் மேற்கொள்ளப்படும் மக்கள் நல சேவைகளுக்கான கட்டணம், கள ஆய்வு மற்றும் ஆவண கட்டணங்கள் என்பவை உச்ச அளவில் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிர்ணயம் செய்யப்படுகின்றமை சாதாரண மக்கள் மீது பொருளாதார சுமையை சுமத்துவதாக அமைந்துள்ளது. தற்சார்பு பொருளாதாரம் முன்னிலைப்படுத்தப்படும் கிராமங்களில் தமது வாழ்வாதாரம் கருதி மக்களால் மேற்கொள்ளப்படும் சிறிய மற்றும் நடுத்தர சிறுகை தொழில், குடிசை கைத்தொழில் என்பவை வியாபார ஆதனங்களாக மாற்றப்பட்டு அனுமதி வழங்கப்படுகின்றமையால் சாதாரண மக்கள் படும் அவலங்கள் எத்தகையவை என்பதை அமைச்சர் அறிவார். மாநகர சபைகளுக்கும் நகர சபைகளுக்குமே நகர அபிவிருத்தி கட்டளை சட்டம் பொருந்தத்தக்க சூழலில் மக்களின் இயல்பு வாழ்வையும் பிரதேச சபைகளின் இயங்கு நிலையையும் தேச வளமையையும் பாதிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகளின் எல்லைகளும் நகர அபிவிருத்தி பிரதேசங்களாக வெளிப்படுத்தப்பட்டமை ஏன் என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா? இத்தகைய வர்த்தமானி அறிவித்தலின் பின்னரே தையிட்டி விகாரை உள்ளிட்ட சட்டவிரோத கட்டுமானங்களின் அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் பொதுமக்களின் நலன் கருதி மேற்கொள்ளப்படும் பிரதேச சபைகளின் தீர்மானங்களையும் மீறி நகர அபிவிருத்தி அதிகார சபையால் வழங்கப்படும் அனுமதிகளை தடுப்பதற்கான வழிவகைகள் எவை என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? இலங்கை முழுவதும் பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. மருத்துவர்களின் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிவிலகல் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி காலை 8 மணிக்குள் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவ்வாறு தீர்வை வழங்க தவறும் பட்சத்தில் நாடு தழுவிய ரீதியில் பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுப்பதென சங்கத்தின் மத்திய குழு முடிவு செய்துள்ளதாக அதன் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமல் விஜயசூரிய தெரிவித்தார். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க சுகாதார அமைச்சருக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடமாற்று பட்டியல்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க சுகாதார அமைச்சு ஆக்கப்பூர்வமான தலையீடுகளை செய்து நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க கோரி போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே சுகாதார அமைச்சுக்கு போதுமான நேரத்தை வழங்கியுள்ளதாகவும் தொடர்ச்சியாக பேச்சுக்களை நடத்தியுள்ளதாகவும் வைத்தியர் ஹன்சமல் வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கண்மூடித்தனமாக செயற்படுவதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமல் வீரசூரிய மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். மின்சார கட்டணத்தை செலுத்துவதில் ஏழை மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்களுக்கான மானிய அடிப்படையிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரியுள்ளார். அத்துடன் மின்சார சபை தனியார் மயப்படுத்தும் செயற்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கவீந்திரன் கோடீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மின்சார சபையை தனியார் மயப்படுத்துவதோ அல்லது கூடுதலான பங்குகளை தனியாருக்கு கொடுப்பதோ நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அப்படி தனியார் மயப்படுத்தப்படுகின்ற பொழுது மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள், பெரும்பாலான ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் வேலையற்று அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அது மட்டுமல்ல, தற்பொழுது மின்சார கட்டணம் மிக அதிகமாக உயர்ந்து செல்லுகின்றது ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த மின்சார கட்டணம் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது அதனாலே பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் ஏழை மக்களே கூடுதலாக மின்சாரத்தை பெறுவதிலே அல்லது மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலே மிகவும் பாதிப்பு உள்ளாக்குகின்ற ஒருவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களின் வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரம், வாழ்க்கை செலவு என்பது மிக உயர்ந்து செல்லுகின்றது. அவர்களுக்குரிய வருமானம் என்பது மிக குறைவாக காணப்படுகின்றது. இந்த நாட்டின் சூழ்நிலை தற்பொழுது அப்படியான நிலையிலே தான் காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஒரு தனியார், ஒரு ஏழை மகன் ஒரு மின்சாரத்தை பெற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 42,000 ரூபாய் அந்த மின்சார சபைக்கு செலுத்த வேண்டும். இப்படியான நிலையிலே அந்த ஏழை ஒருவன், ஒரு வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற ஒருவன் மின்சாரத்தை பெறுவதிலே மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றான், மிகவும் பாதிப்படைகின்றான். அவன் வருமானம் இல்லாத நேரம் இந்த வருமானத்தை செலுத்துவதிலே, இந்த மின்சாரத்தை பெறுவதிலே செலுத்துவதிலே அவன் பல தடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே
அரசு மின்சார வாரியமானது இப்படிப்பட்ட வறுமை கோட்டுக்குள் இருக்கின்றவர்களுக்கான அந்த மின்சாரத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு மானிய அடிப்படையிலான திட்டங்களை வழங்க வேண்டும். ஸ்ரீலங்காவின் நீதித்துறை சேவை ஆணைக்குழுவினால் ஒரு வாரத்திற்குள் 5 நீதிபதிகளில் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தவறான நடத்தை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் சுரண்டலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் கையெழுத்து சேகரிக்கப்பட்டு இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு மனு ஒன்றும் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகல முயற்சித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இல்மனைட் மணல் அகலப்பட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தில் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதன்போது கலந்து கொண்ட இளையோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வகையில் பேரணியை முன்னெடுத்தனர். குறித்த பேரணி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பமாகி மன்னார் காவல் நிலைய வீதியூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வீதியை சென்றடைந்து அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியூடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து கனியமணல் அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. நாளைய தினம் கையெழுத்து சேகரிக்கப்பட்டு இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட சேவை மையம் மூலம் கடந்த 3 நாட்களில் மொத்தமாக 120 வெளிநாட்டவர்களுக்கு தற்காலிக வாகன உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்தும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்கவும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க கூறியுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டவர்களுக்கான சாரதி உரிம பத்திரம் வழங்கும் மையம் 24 மணி நேரமும் செயற்படுவதாக கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். தகுதியான வெளிநாட்டினருக்கு அவர்களின் நுழைவு விசைவு செல்லுபடியாகும் காலம் மற்றும் ஏற்கனவே உள்ள சாரதி உரிமங்களின் அடிப்படையில் தற்காலிக சாரதி உரிமங்கள் வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இந்த தற்காலிக உரிமம் 2 முதல் 5 மாதங்கள் வரை செல்லுபடியாகும் வகையில் வழங்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் கனரக வாகன மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான உரிமங்கள் இந்த சேவை மையம் மூலம் வழங்கப்படாது எனவும் அவர் வலியுறுத்தினார். வெளிநாட்டினர் அல்லது நிரந்தர உரிமங்களை எதிர்பார்க்கும் குடியிருப்பாளர்கள் நிலையான நடைமுறையை பின்பற்றி பெரஹெராவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கமல் அமரசிங்க கூறியுள்ளார். அத்துடன் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 1,33,678 புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் பெரும்பாலானவை உந்துருளிகளின் என்பதுடன் அடுத்தபடியாக மகளுந்துகள் அதிகளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கமல் அமரசிங்க கூறியுள்ளார். அதானி நிறுவன தலைவர் கௌதம் அதானி தனது குழுமத்தின் மிகவும் முக்கிய நிறுவனமான அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நிர்வாக பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவரது மூத்த மகன் கரண் அதானி ஏற்கனவே துறைமுக நடவடிக்கைகளை நிர்வகித்து வருகின்றார். உலகின் செல்வந்தர்களில் ஒருவரான கௌதம் அதானி தனது வாரிசுகளுக்கு வழிவிடும் வகையில் அடுத்த 8 ஆண்டுகளில் படிப்படியாக ஓய்வு பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 70 வயதில் பதவி விலக திட்டமிட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கௌதம் அதானி தனது குழுமத்தின் மிகவும் முக்கிய நிறுவனமான அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நிர்வாக பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த பதவி விலகலை தொடர்ந்து கௌதம் அதானி இப்போது அம்புஜா சிமெண்ட், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி கிரீன் சொல்யூஷன், அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ் மற்றும் அதானி இன்ஃப்ரா உள்ளிட்ட 7 குழும நிறுவனங்களின் நிர்வாகமற்ற தலைவராக மாறியுள்ளார். விமான நிலையங்கள், தரவு மையங்கள் மற்றும் செப்பு உலோகங்கள் போன்ற புதிய வணிகங்களின் காப்பகமாக அறியப்படும் அதானி என்டர்பிரைசஸ் என்ற ஒரே ஒரு நிறுவனத்திற்கு மாத்திரமே கௌதம் அதானி தற்போது நிர்வாக தலைவராக இருக்கின்றார். இந்த மாற்றம் நிறுவனங்கள் சட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருநெல்வேலியில் சாதிய பிரச்சினை காரணமாக மாணவர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 2 மாணவர்களுக்கு இடையிலான பிரச்சினை காரணமாக இந்த வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவித்துள்ளார்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கிடையில் பாடசாலை நண்பர்களுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலில் முடிந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சேரன் மகாதேவி பகுதியில் உள்ள பள்ளியில் பயின்று வரும் 2 மாணவர்களுக்கிடையில் பள்ளியில் நண்பர்களுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட வாய்த்தகராறை தொடர்ந்து ஒரு தரப்பு மாணவர் நண்பர்களுடன் சென்று எதிர்த்தரப்பு மாணவருடன் வாய்த்தகராறில் ஈடுபட்டு அதன் தொடர்ச்சியாக அந்த மாணவரை தாக்கி கையில் காயம் ஏற்படுத்தியுள்ளார். சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் சேரன் மகாதேவி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடவடிக்கை மேற்கொண்டு காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். பாதிக்கப்பட்ட மாணவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மேற்கொண்ட புலன் விசாரணையில் 5 சிறுவர்களும் இளைஞர் ஒருவருமே தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் கூறியுள்ளார். 5 சிறுவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறுவர் நீதிமன்ற குழுமத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவமானது பாடசாலை பயிலும் மாணவர்களுக்கிடையே நண்பர்களுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட வாய் தகராறின் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்வாகும் என திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தினை சமூக வலைதளத்தில் குறிப்பிட்ட 2 சமூகத்தைச் சார்ந்த நபர்களுக்கிடையே நடைபெற்ற தாக்குதல் என தவறாக சித்தரித்து தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானின் ஹிரோசிமா நகரம் மீது அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதலை நடத்தி இன்றுடன் 80 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த நிலையில் உலகளாவிய இராணுவமயமாக்கல் அதிகரித்து வரும் ஆபத்து குறித்து ஹிரோசிமா நகர மேஜர் எச்சரித்துள்ளார். உலகில் முதன்முறையாக அணுகுண்டை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலை நினைவு கூறும் வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஹிரோசிமா நகரத்தில் ஒன்று திரண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் தாக்குதலில் உயிர் தப்பியவர்களுடன் 120க்கும் மேற்பட்ட நாடுகளின் அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்வை குறைக்கும் வகையில் அணு ஆயுதங்களை உலக நாடுகள் கைவிட வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அணுகுண்டு தாக்குதலில் ஜப்பானின் மேற்கு நகரமான ஹிரோஷிமா கடந்த 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தரைமட்டமாகியுள்ளது. இந்த தாக்குதலில் உடனடியாக சுமார் 78,000 பேர் பலியாகியதுடன் எரிகாயங்கள் மற்றும் கதிரியாக்க தாக்கங்கள் காரணமாக மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதே ஆண்டில் உயிரிழந்திருந்தனர். ஹிரோசிமா நகரம் மீதான தாக்குதலை தொடர்ந்து 3 நாட்களின் பின் நாகசாகி மீது 2வது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலின் பின்னர் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜப்பான் சரணடைந்ததுடன் 2ஆம் உலகப் போரும் முடிவுக்கு வந்திருந்தது. இந்த நிலையில் ஹிரோசிமா நகரில் உள்ள சமாதான ஞாபகார்த்த பூங்காவில் இடம்பெற்ற அழிவை நினைவு கூறும் நிகழ்வில் அதிகமான உலக நாடுகளில் இருந்தும் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். வழமை போன்று காலை 8 மணியளவில் சிறார்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்களை வைத்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் தப்பியவர்கள் ஒருவருக்கொருவர் துயரங்களை பரிமாறிக்கொண்டனர். மௌன அஞ்சலியின் பின்னர் ஹிரோசிமா நகர மேயர் அமைதிக்கான பிரகடனத்தை வாசித்ததுடன் உலக நாடுகள் அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசபந்து பிரேரணை விடயத்தில் அர்ஜுனாவின் சர்ச்சை நிலைப்பாடு, நாவல் தரப்புக்கு ஆதரவு அளிக்கின்றாரா என மக்கள் கேள்வி. உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்களில் கை வைக்கும் மத்திய அரசு, தையிட்டி போன்ற சட்டவிரோத கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக ஸ்ரீதரன் விமர்சனம். பணி விலகல் போராட்டத்துக்கு தயாராகும் வைத்தியர்கள், கோரிக்கைகளை நிறைவேற்ற அனுர அரசுக்கு காலக்கெடு. மன்னாரில் முன்னெடுக்கப்படும் கனிம வளச் சுரண்டல், விழிப்புணர்வு போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானம். துறைமுக நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து விலகிய அதானி, மோசடி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வெளிவந்த அறிவிப்பு. ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலின் 80 ஆண்டு நிறைவு என்று அணு ஆயுதங்களை கைவிட நகர மேயர் உலக நாடுகளுக்கு அழைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.